சேலம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் டெண்டர் விடாமல் ஏராளமான கடைகளுக்கு விதிகளை மீறி அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் மருத்துவமனை வளாகம் வணிக வளாகமாகவே மாறியுள்ளதோடு அதிக விலைக்கு பொருட்கள் விற்பனை, சுகாதாரமற்ற சூழல் என நோயாளிகள் மிகுந்த சூழ்நிலைக்கு ஆளாகியிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன் நேரலையில் வழங்க நாம் கேட்கலாம். சிலம்பரசன், பொதுமக்களுடைய குற்றச்சாட்டுகள் என்னென்னமாக இருக்கிறது? மருத்துவமனை டீன் தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கா இதற்கு? சேலம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் டெண்டர் விடாமல் ஏராளமான கடைகளுக்கு விதிகளை மீறி அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதால் மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகியிருக்கிறார்கள். மருத்துவமனை வளாகம் வணிக வளாகமாகவே மாறியிருப்பதோடு அதிக விலைக்கு பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். சேலம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் டெண்டர் விடாமல் பல்வேறு கடைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதால் மருத்துவமனை வளாகம் வணிக வளாகமாக மாறியிருப்பதாகவும் பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.